வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். குட்டீஸ், இன்னைக்கு உங்களுக்கான வீடியோ 8th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்துடலாம். அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ். நான் ஏற்கனவே இதை போட்டாச்சு, பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து டெஸ்ட் ஃபார்மெட்டில் தான் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ அதனால் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, போன லெசன் ட்ரேட் டு டெரிட்டரி, செகண்ட் லெசன் பார்த்தோம் இல்லையா. ஸோ இதே போலவே இந்த லெசனை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். எல்லா கொஷினுமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்க்ளூட் ஆகிருக்கும். சரிங்களா? புக்குக்குள்ளார உள்ளே இருந்து எல்லாமே நீட்டாக எடுத்தாச்சு. ஸோ அதனால் நீங்கள் இது மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். சரிங்களா? இதை ஃபுல்லாக நான் என்ன வீடியோவில் அதாவது எந்தெந்த லெசன் நான் போடுறேனோ அந்த லெசனில் கம்ப்ளீட்டாக நம்மளோட வீடியோவில் இருக்கிற அத்தனை கொஷினையும் தரவாக பண்ணிடுங்க. ஸோ அது உங்களுக்கு போதுமானது. சரிங்களா? அந்த லெசனில் நீங்கள் அவ்வளோ படிச்சிங்கன்னா போதும். அதை மீறி உங்களுக்கு கொஷின் வராது, கட்டாயம் வராது. சரிங்களா? இப்போ நான் இதில் வந்து டோட்டலாக 90 கொஷின் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ 90 கொஷின் உள்ளேருந்து எப்படி எப்படிலாம் மாற்றி கேட்பாங்க, ஒரே கொஷினை எப்படி மாற்றி கேட்பாங்க, அந்த மாதிரியானவும் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் இதை மட்டும் பாருங்கள் போதும். சரிங்களா? கொஷின் பார்க்கலாமா? ஸோ இதில் என்எம்எம்எஸ் பற்றி ஒரு சிலருக்கு ஒரு சில டவுட்ஸ் இருந்துச்சு. நான் வீடியோ பண்ணிட்டோம், பட் இருந்தாலும் வீடியோ ஃபுல்லாக பார்க்காதனால இன்னும் டவுட்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்கள் ஸ்கூலில் உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஓகே, நீங்கள் வந்து பாஸ் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் போய் உங்களோட ஸ்கூலில் போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. தென் எப்படி வந்து எந்த பேங்க்கில் அவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்களோ அதில் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருப்பீங்க, ஸ்காலர்ஷிப் வாங்குகிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அதுவே போதுமானது. சரிங்களா? ஓகே குட்டீஸ், செலக்ட் ஆனவங்களா இருந்தாலும் சரி, என்எம்எம்எஸ்ல செலக்ட் ஆகல அப்படின்ட்டு ஒரி பண்ணிக்காதீங்க. ஏன்னா இது ஃபர்ஸ்ட்டு, நான் ஏற்கனவே சொன்னது தான், இது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணுறது. அதனால வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அந்த புரிதல்கள்லாம் இருக்காது. அடுத்தடுத்த எக்ஸாம்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக முடியும். ஓகேங்களா? அதனால கிளியராக படிங்க, தெளிவாக நீட்டாக புரிஞ்சுக்கிட்டு படிங்க. சரிங்களா? கண்டிப்பாக உங்களால் வாங்கிட முடியும். பிளான் பண்ணி படிங்க, எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது. நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு டெஸ்ட் எக்ஸாம் கொஷின் பேப்பர் நான் ஒன்று அப்லோட் பண்ணுறேன். அப்போ தான் இன்னும் ஐடியா கிடைக்கும். சரிங்களா? அதை பார்த்துட்டு நம்ம அடுத்தடுத்து லெசன்ஸ் பார்க்கலாம். ஓகே ஓகே குட்டீஸ், பாருங்க. சூஸ் ஃபர்ஸ்ட்டு. ஹூ லேட் த ஃபவுண்டேஷன் ஆஃப் போர்ச்சுகீஸ் பவர் இன் இந்தியா? யார் வந்து இந்த போர்ச்சுகீஸ், அதாவது இந்த இந்தியாவில் வந்து போர்ச்சுகீஸ் பவர் இங்கே வர்றதுக்கு அடித்தளம் அமைச்சவங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அல்மெய்டா தான். சரிங்களா? அல்மெய்டா தான் இந்த போர்ச்சுகீஸ் வந்து இந்தியாவில் வந்து அந்த அவங்களுடைய பவரை இந்தியாவில் நிலைநாட்டுறதற்கு அடித்தளம் அமைத்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா யாரு? அல்மெய்டா. சரிங்களா? ஃபவுண்டேஷன் போட்டது யாரு அப்படின்னா அல்மெய்டா. Which of the following European nation was the foremost attempt to discover a sea route to India? யாருன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சீ ரூட் கண்டுபிடிச்சது யாரு இந்தியாவுக்கு? போர்ச்சுகீசியர்கள் தான் ஃபர்ஸ்ட் வந்தாங்க. In 1453 Constantinople was captured by Turks. Sir William Hawkins belonged to England. The first fort constructed by the British in India was Fort William கோட்டைன்னு சொல்லுவோம், வில்லியம். Who among the following Europeans were the last to come India as traders? யார் வந்து லாஸ்டா ட்ரேடுக்காக இந்தியாவுக்கு வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா யூரோப்பியன் கண்ட்ரி, யூரோப்பியன்ல இருந்து பிரெஞ்சு தான். சரிங்களா? ட்ரங்குபர் ஆன் த தமிழ்நாடு கோஸ்ட் வாஸ் எ ட்ரேட் சென்டர் ஆஃப் டேனிஸ். ட்ரங்குபர்னா தரங்கம்பாடின்னு சொல்லுவோம், நம்ம தமிழ்ல சொல்லும் பொழுது தரங்கம்பாடி. டேனியர்கள் அப்படின்னு சொல்லுவோம், இதை டேனிஸ் அப்படிங்கிற டேனியர்களுடைய அந்த கோஸ்ட், அதாவது வணிக மையம் அப்படின்னு சொல்றது, ட்ரேட் சென்டராக இருந்தது எது அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரங்குபர். The wealth of India attracted Europeans to this country. இந்தியாவினுடைய வெல்த் தான் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் இங்க வர்றதுக்கு தூண்டினது எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் இருந்த வெல்த். சரிங்களா? எல்லாம் என்ன பண்ணாங்க, இங்க வந்து திருடிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்துக்கு தான் வந்தாங்க. பட் ஆனா அப்படியே இருந்து ஆதிக்கமும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? Almeida was sent to the first governor for the Portuguese possessions in India. அல்மெய்டா தான் போர்ச்சுகீஸ்ல ஃபர்ஸ்ட் கவர்னர். ஓகே. In Pulicat, the fort built by the Dutch was Gildria Fort. கெல்டிரியா கோட்டை அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவோம், கில்ட்ரியா ஃபோர்ட். ஓகே.
Museums help to preserve and promote our cultural heritage. மியூசியம் அப்படிங்கிறது தான் அதாவது அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லுவோம். மியூசியம் தான் நம்மளுடைய அதாவது பழமையான நினைவு சின்னங்கள், ஹிஸ்டரிஸ் இதெல்லாம் நம்மளுக்கு இப்போ நம்மளுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணி காட்டுறதுக்கு எது உதவுதுங்க? இந்த மியூசியம்ஸ் தான் உதவுது. சரிங்களா? அதான் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ். A sailor who reduced the southernmost point of Africa. எந்த sailor? Bartholomew Dias. Bartholomew Dias the first sea route கண்டுபிடிச்சது. அதாவது ஆப்பிரிக்காவினுடைய தென்கோடி முனை அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் southernmost point of Africa. இது கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா Bartholomew Dias. The National Archives of India located in New Delhi. NAI ன்னு சொல்லுவோம். NAI க்கு அப்ரிவேஷன் என்ன? National Archives of India. The National Archives of India. அப்ரிவேஷன் கேட்கலாம், அதுவும் பார்த்துக்கோங்க. பிரிண்டிங் பிரஸ் வந்து தரங்கம்பாடியில் ட்ரங்குபர் இங்க வந்து அமைச்சவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சீசன் பால். Battle of Plassey in the year 1757. Okay, Plassey போர் 1757. Battle of Buxar 1764. அதை பார்த்துக்கோங்க. Plassey 1757, Buxar 1764. இது கண்டிப்பா மேட்ச்ல வைப்பாங்க, பார்த்துக்கணும். Which Europeans came first to India as traders? யாரு அப்படின்னு பார்த்தோம்னா போர்ச்சுகீஸ் தான் ஃபர்ஸ்ட் ட்ரேடுக்காக இந்தியாவுக்கு வந்தது. அனந்தரங்கன்ஸ் என்னதுங்க? அவருடைய டைரிஸ் தான். சரிங்களா? அனந்தரங்கன் டைரிஸ் ரிவீல் ஹிஸ் ப்ரோஃபவுண்ட் கெப்பாசிட்டி ஃபார் பொலிட்டிக்கல் ஜட்ஜ்மெண்ட். ஸோ எல்லாம் அனந்தரங்கனுடைய அவருடைய டைரிஸ், அவருடைய டைரி குறிப்புகள். சரிங்களா? நாட்குறிப்பு தான். என்னாச்சுங்க? அதாவது இந்தியாவினுடைய வந்து போனாங்க இல்லையா, அவங்களுடைய பொலிட்டிக்கல் இதெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னது எல்லாமே இவருடைய டைரிஸ். The first issue of Calendar of Madras Records was published in 1917. Museums help to preserve and promote our cultural heritage. அது பார்த்தோம், அது ரிப்பீட் ஆயிருச்சு, சாரி. The National Museum in Delhi is the largest museum in India. So largest museum in Indiaவுல largest museum எது அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லியில் இருக்குது தான். The Reserve Bank of India was formally set up in 1935. Okay. The first paper currency was issued by RBI in 1938. தான் பேப்பர் கரன்சி அப்படிங்கிறது இஷ்யூ பண்ணாங்க. 5 rupees இதுதான் ஃபர்ஸ்ட் அடிச்சாங்க. அதுல வந்து யாரு அப்படின்னு அது இன்னும் பின்னாடி ஒரு क्वेश्चन இருக்கு, அதுல பார்க்கும்போது சொல்றேன். After the capture of Constantinople by Turks, the land route between in India and Europe was closed. After கான்ஸ்டான்டினோபிள் வந்து கேப்சர் பண்ணதுக்கு அப்புறம் இந்தியாவுக்கும் யூரோப்புக்கு இருந்த அந்த சீ ரூட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. Bartholomew Dias was patronized by King John II. Alfonso de Albuquerque maintained friendly relations with Vijayanagar Empire. So Alfonso de Albuquerque இவர் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தாரு. யாரோட அப்படின்னு பார்த்தோம்னா விஜயநகர பேரரசர், அதாவது விஜயநகர எம்பையரோட நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்தாரு. நட்புறவு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதான். The Portuguese brought the cultivation of tobacco to India. Due to the influence of the Portuguese, Catholic religion spread in India's western and eastern coasts. Okay. போர்ச்சுகீஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு, அதாவது இந்தியாவுடைய வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் கோட்ஸ்ல வந்து இந்த கத்தோலிக்க மதம் வந்து பரவறதுக்கான தூண்டுதலை ஏற்படுத்திச்சு இந்த போர்ச்சுகீஸ். The Dutch followed the Portuguese into India. ஸோ போர்ச்சுகீஸை ஃபாலோ பண்ணி அடுத்தது யார் வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டச் வந்துச்சு. The Dutch shifted their headquarters from Pulicat to Nagapattinam in 1690. Okay.
ஸோ அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸை எங்கிருந்து எங்க ஷிஃப்ட் பண்ணாங்க? புள்ளிக்கட்ல இருந்து நாகப்பட்டினம். சரிங்களா? The Dutch was completely wiped out by the year 1795. ஓகே, டச் வந்து கம்ப்ளீட்டா வெளியேறினது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவை விட்டு ஃபுல்லா வெளியேறினது எப்போன்னு பார்த்தோம்னா 1795. ஓகே, நேஷனல் ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா இஸ் லொகேட்டட் நியூ டெல்லி. அதாவது நான் எப்படி கொடுத்துருக்கேன்னா, இதுல புக் பேக் கொஸ்டினும் இன்க்ளூட் ஆயிருக்கும் அண்ட் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸும் இதுல எடுத்திருக்கேன். சரிங்களா? அதனால நீங்க புக் பேக் போய் தனியா பார்க்கணும்னு அவசியம் இல்லை. Bartholomew Dias, a Portuguese sailor, was patronized by King John II. இவர் வந்தோடனே வரவேற்றது. The printing press in India was set up by Portuguese at Goa in 1556. ஸோ அங்க யார் அமைச்சாங்க அப்படின்னு பார்த்தோம். இது அதாவது யார் போர்ச்சுகல் சேர்ந்தவர் யார் வந்து அமைச்சது அப்படின்னு பார்த்தோம்னா சீசன் பால்க். சரிங்களா? ஸோ இதுல நம்ம என்ன பார்க்குறோம்? பிரிண்டிங் பிரஸ் செட்டப் பை எந்த கண்ட்ரி வந்து அமைச்சது அப்படின்னு பார்த்தோம்னா போர்ச்சுகீஸ். இது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 1556. எங்க அப்படின்னா கோவால. சரிங்களா? த முகல் எம்பரர் ஜஹாங்கீர் பர்மிட்டட் த இங்கிலீஷ் டு ட்ரேட் இன் இந்தியா. ஸோ பண்ண தப்பே இதுதான். ஜஹாங்கீர் தான் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் வந்து இங்க ட்ரேட் பண்றதுக்கு அனுமதி கொடுத்தது யாருன்னு பார்த்தோம்னா ஜஹாங்கீர். த பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வாஸ் ஃபார்ம்டு பை கால்பர்ட். Christian IV, the King of Denmark, issued a charter to create Danish East India Company. The place where documents are presented in archives. Anandarangam was a translator in Pondicherry to assist French trade in India. ஸோ எந்த கண்ட்ரிக்கு கீழே அசிஸ்டண்டா இவர் இருந்தாரு, டிரான்ஸ்லேட்டரா ஒர்க் பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிரெஞ்சு கம்பெனி. சரிங்களா? பிரெஞ்சு கிட்ட தான் இவர் ஒர்க் பண்ணாரு. அது ரொம்ப முக்கியம். அனந்தரங்கம் டைரிஸ் கண்டெய்ன் த இண்டோ பிரெஞ்சு ரிலேஷன்ஷிப். சரிங்களா? ஸோ ஏசியாலேயே லார்ஜஸ்ட் ஆர்ச்சிவ்ஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய ஆர்ச்சிவ்ஸ் தான். சரிங்களா? NAI அப்படின்னு சொல்லக்கூடிய நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய ஆர்ச்சிவ்ஸ். ஓகே, இது அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான். சரிங்களா? தமிழ்நாடு ஆர்ச்சிவ்ஸ். ஸோ தமிழ்நாடு ஆர்ச்சிவ்ஸ் இஸ் த ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் டாக்குமெண்ட் repositories in southern India. George William Forrest called is the father of National Archives of India. Tamil Nadu Archives knew as the Madras Record Office. அதாவது இப்ப நம்ம சொல்றது என்னன்னா சென்னை ஆவண காப்பகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப இதுல தமிழ்நாடு என்னன்னு அழைக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு புக்குல, அதாவது இங்க உங்களுக்கு புக்ல கொடுத்திருக்கிறது இதுதான். சரிங்களா? தமிழ்நாடு ஆர்ச்சிவ்ஸ் நியூ ஆஸ் த மெட்ராஸ் ரெக்கார்ட் ஆபீஸ். டாட்வெல் issued the first calendar of மெட்ராஸ் ரெக்கார்ட் in 1917. முக்கியமான கொஸ்டின். In 1696 Fort Saint David was built by the British in Kudalur. Okay. The Reserve Bank of India was set up in 1935. The first coinage in modern India was issued in 1862 by British. In the year 1509, Portuguese claimed the naval supremacy in Asia. Alfonso de Albuquerque maintained friendly relations with the Vijayanagar Empire. ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? அதுதான் அதுல சூஸ்ல எப்படி கொடுத்திருப்பாங்க. இதுல ஆப்ஷன்ல கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இப்படி படிக்கும் பொழுது சரி ஓகே இதுதான் கொஸ்டின் ஆன்சர் அப்படின்னு தெரியும். இதுவே நம்ம ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துட்டு போனோம்னா 4 ஆப்ஷன் கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு குழப்பம் வரும். சரிங்களா? அதனால இதையும் பார்த்துக்கணும். Vasco da Gama was cordially received by King Zamarin. ஸோ வாஸ்கோ ட காமா வந்தப்ப யார் ரிசீவ் பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா கிங் ஜாமரின் அப்படிங்கிறவர் தான் ரிசீவ் பண்ணாங்க. கொச்சின் வாஸ் த ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ஆஃப் போர்ச்சுகீஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி.
ஸோ போர்ச்சுகலோட அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் ஃபர்ஸ்ட் கேபிட்டல் அது அப்படின்னு பார்த்தோம்னா கொச்சின் தான். The Europeans came to know about the wealth of India from the accounts of Marco Polo. ஸோ மார்க்கோ போலோனுடைய அந்த குறிப்புகள்னு சொல்லுவோம் சரிங்களா, அவருடைய அந்த ஹின்ஸ் அதை வச்சு தான் அவர் எழுதின அந்த புக்கு சரிங்களா, அதை படித்து அதை பார்த்துட்டு தான் இந்தியாவில் வந்து நிறைய வெல்த் இருக்கு, ஸோ போனால் நல்லா எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி எல்லா யூரோப்பியன் கண்ட்ரிஸும் அந்த நோக்கத்தினால தான் வந்தாங்க சரிங்களா. ஸோ மெயினாக எதை வச்சு தான் இப்போ எதை வச்சுன்னு பார்த்தோம்னா மார்க்கோ போலோடைய அந்த ஹின்ஸ் வச்சு தான் குறிப்புகள் வச்சு தான் சரிங்களா. அனந்தரங்கம் was a translator to assist French trade in India. ஸோ அவர் ஃப்ரெஞ்சுக்கு தான் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணாரு. தமிழ்நாடு ஆர்ச்சிவ்ஸ் ஹேஸ் டச் ரெக்கார்ட்ஸ் விச் ரிலேட் டு கொச்சின் அண்ட் கோரமண்டல் கோஸ்ட். Dartwell prepared the first issue of the calendar of Madras records. The Reserve Bank of India was empowered to issue Government of India notes சொல்லுவோம் சரிங்களா. அதான் கிங் சார்ஜ் 6 ஓகேங்களா. ஸோ இவருடைய உருவம் எப்படி வந்து நம்மளுடைய நோட்லாம் மகாத்மா காந்தியுடைய உருவம் இருக்கோ அது மாதிரி அப்போ அந்த கரன்சி வந்து இஷ்யூ பண்ணப்ப இவருடைய உருவம் பொறித்த அந்த இதுதான் இருந்துச்சு சரிங்களா. அப்போதான் அதுதான் வெளியிட்டாங்க ஃபர்ஸ்ட். Fort St. David's was built by the British in கூடலூர். ஸோ செயின்ட் டேவிட் கோட்டை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து எங்கே உருவாக்குனாங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கூடலூர். யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிரிட்டிஷ். Bartholomew Dias, a Portuguese sailor, reached the southernmost point of Africa in 1487. Vasco da Gama sailed from Mozambique to India. 1548, the Portuguese occupied Salsette. The Portuguese were defeated by the English in the Battle of Beira in 1759. So question number 33 பார்த்தோம் அப்படின்னா in Pulicat the Dutch built the fort of Gelderdoom in 1613. ஓகே, இதுவே தமிழ்ல நம்ம சொல்லும் பொழுது கெல்டிரியா கோட்டை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம் சரிங்களா. சரி, மேட்ச் பாருங்க. The Dutch 1602, British 1600, the Danish 1616, the French 1664. ஸோ குட்டீஸ் இது வந்து கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின் போன எக்ஸாம்லேயும் வந்துச்சு, கண்டிப்பாக அடுத்தடுத்த எக்ஸாமில் உறுதியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஸோ அது பார்த்துக்கோங்க. ஒன்று ஆட் ஒன், அதாவது பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லிட்டு ராங்கான ஆன்சர் எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் சரிங்களா. ராங் ஒன் அப்படின்னு சொல்லி கொடுத்து கேட்கலாம், இல்லையா இப்படியவே கேட்கலாம். அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பிரிட்டிஷ் ரொம்ப ரொம்ப ஈஸி சரிங்களா. அப்படியே எக்ஸாக்டாக வந்தது 1600 வந்தாங்க. ஓகே, ரொம்ப ஈஸி அது, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கோவா சுல்தான் ஆஃப் பீஜப்பூர். சுதானுதி, சுதானுதி அப்படிங்கிறது ஜாப் சார்னோக் சரிங்களா. ஜாப் சார்னோக். செராம்பூர், செராம்பூர் பெங்கால். மர்காரா ஃப்ரெஞ்ச் ஃபேக்ட்ரி சரிங்களா. மர்காரா ஃப்ரெஞ்ச் ஃபேக்ட்ரி. ஓகே, ஸோ குட்டீஸ் இதை கொஞ்சம் பார்த்துக்கணும். இது கொஞ்சம் தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஏன்னா பார்த்தோன்னே நம்மளுக்கு பார்த்தா இது பார்த்தா கோவா ஓகே ஃப்ரெஞ்ச் அப்படின்னு போட்டுருவோம். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரியா. ஸோ கோவா அப்படிங்கிறது எது வரும்? சுல்தான் ஆஃப் பீஜப்பூர். சுதானுதி அப்படிங்கிறது ஜாப் சார்னாக். செராம்பூர் அப்படிங்கிறது பெங்கால். மர்காரா அப்படிங்கிறது ஃப்ரெஞ்ச் ஃபேக்ட்ரி சரிங்களா. இந்த இடத்துல ஃப்ரெஞ்ச் ஃபேக்ட்ரி அமைச்சாங்க இந்த மர்காரா அப்படிங்கிற இடத்துல சரிங்களா. அதுதான். ஓகே, அடுத்தது மேட்ச் பாருங்க. செயின்ட் பிரான்சிஸ் சர்ச் கொச்சின்ல இருக்கு. லூயிஸ் ஃபோர்ட் பாண்டிச்சேரி. சார்ஜ் ஃபோர்ட் மெட்ராஸ். டேவிட் ஃபோர்ட் கூடலூர். இந்தியா கேட் நியூ டெல்லி. சரி, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பாருங்க. ஆட்டோபயோகிராஃபி இஸ் ஒன் ஆஃப் த ரிட்டன் சோர்சஸ். ஸோ ஆட்டோபயோகிராஃபி அப்படிங்கிறது ஒரு ரிட்டன் சோர்சஸ் தான். ஸோ அது ட்ரூ, கரெக்டு தான். காயின்ஸ் ஆர் ஒன் ஆஃப் த மெட்டீரியல் சோர்ஸ், கரெக்டு தான். அனந்தரங்கம் வாஸ் த டிரான்ஸ்லேட்டர் சர்வ்டு அண்டர் பிரிட்டிஷ். பிரிட்டிஷ்க்கு கீழே அவர் வந்து வேலை பார்த்தாரு இல்லை இல்லையா.
யாருக்கு கீழே? பிரெஞ்சு. சரிங்களா? பிரெஞ்சு. The place where historical documents are preserved is called archives. கரெக்ட் தான். All documents in Tamil Nadu archives are in English. தவறு. என்னது இருக்குங்க? The most of the records in Tamil Nadu archives are in English. Most of the records தான். எல்லா ரெக்கார்ட்ஸுமே இங்கிலீஷ்ல இருந்துச்சா அப்படின்லாம் இல்ல. Most of the records இங்கிலீஷ்ல இருந்துச்சு. சரிங்களா? ஏன்னா என்ன காரணங்க? அதிக நாள் இங்க ரூல் பண்ணாங்க, அதுதான் காரணம். அதனால நிறைய ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல இருந்துச்சு, எல்லாமே இல்லை. சரிங்களா? இதுல என்ன கொடுத்துட்டாங்க? ஆல் டாக்குமெண்ட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ எல்லாமே அப்படி இல்லை. ஆஃப்டர் ஹிஸ் தேர்ட் voyage டு இந்தியா, வாஸ்கோ ட காமா டைட் இன் கொச்சின் 1524. கரெக்ட், ட்ரூ தான். The English East India Company established its supremacy in the Spice Islands. ஸோ இது யுனைடெட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. சரிங்களா? அதுதான் இது பண்ணாங்க. ஸோ இதுதான் ஆன்சர் வரும். ஓகேவா? வாஸ்கோ ட காமா கேம் டு இந்தியா ஃபார் த செகண்ட் டைம் இன் 1501 வித் 20 ships. ஓகே, ஸோ செகண்ட் டைம் அவர் வந்தது 1501ல 20 கப்பல்களோட இங்க வந்தார். சரிங்களா? என்ன பண்ணலாம், இங்க இருக்கிறதெல்லாம் அள்ளிக்கிட்டு போகலாம் அப்படிங்கிறது நோக்கத்துல 20 கப்பலோட சேர்த்து வந்துட்டாரு. King Zamarin defeated by the Portuguese. கரெக்ட் தான். The wealth of India attracted Americans by the accounts of foreign writers. தப்பு. ஸோ அமெரிக்கன்ஸ் ஒன்றும் அட்ராக்ட் ஆகல. யார் அட்ராக்ட் ஆனது? யூரோப்பியன் கண்ட்ரிஸ். சரிங்களா? யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான் இங்க இருந்த அக்கௌண்ட்ஸ், அதாவது ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ், அந்த ரெக்கார்ட்ஸ் இங்க வந்துட்டு போயிருப்பாங்க இல்லையா, அரசர்கள் காலத்துல எல்லாம் வந்துட்டு போயிருப்பாங்க இல்லையா, மார்க்கோ போலோ பார்த்தோம். ஸோ அந்த மாதிரியான அவங்களுடைய ஹிண்ட்ஸ் எல்லாம் வச்சு வந்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ். சரிங்களா? ஸோ இது தவறு. Albuquerque maintained friendly relationship with Vijayanagar Empire. Correct. The Catholic religion spread in certain regions in India's western and eastern coast. Correct தான். சரி, அடுத்தது வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு கொஸ்டின் இப்படியே கேட்பாங்க, இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. So tick the appropriate answer. The real founder of Portuguese power in India was Alfonso de Albuquerque. He captured Goa from the Sultan of Bijapur in November 1570. In 1575, he established the Portuguese authority Ormuz in the Persian Gulf. Alfonso de Albuquerque encouraged the marriages of the Portuguese with Indian women. என்ன காரணங்க? இங்கே நம்மளுடைய இதை பரப்பணும், இங்கே ஸ்டேபிள் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக இங்க வந்து இந்திய திருமணங்களோ இந்திய பெண்களை திருமணம் செய்வதற்கு ஊக்குவிச்சார். சரிங்களா? ஸோ இதுல எல்லாமே கரெக்ட் தான். நெக்ஸ்ட், கவர்னர் நினோ டி குன்ஹா moved Portuguese capital from Cochin to Goa. Portuguese were the last to leave from India. Portuguese கடைசியா போனாங்க. Okay, second question பாருங்க. Governor Nino de Gunha moved Portuguese capital from Cochin to Goa. Portuguese were the last to leave from India. The Dutch founded their first factory at Surat. சூரத்ல யார் ஃபேக்டரி அமைச்சது? பிரிட்டிஷ் தான் அமைச்சாங்க, டச் கிடையாது. Sir Thomas Roe was sent to Jahangir's court by King James I of England. So King James இவர் வந்து ஜஹாங்கீருடைய கோர்ட்டுக்கு யார் அனுப்பிச்சாங்க? சர் தாமஸ் ரோ அவரை வந்து அனுப்பிச்சு வச்சாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இதுவும் கரெக்ட் தான். இப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 1, 2 and 4. சரிங்களா? இது மட்டும் தப்பு. இதுல என்ன தவறு அப்படின்னு பார்த்தோம்னா பிரிட்டிஷ் தான் இங்க வரும். ஓகேங்களா? After 1858, India came under the direct administration of the British Crown. So இந்தியா வந்து டைரக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் 1858ல ஒரு பிரிட்டிஷ்க்கு கீழே அப்படியே டைரக்டா அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே இந்தியா வந்து வந்துருச்சு. சரிங்களா? ஃபுல்லா அவங்களே ஆக்குபை பண்ணிட்டாங்க. The settlement of Pondicherry was founded by Martin under a grant from Ibrahim Lodi, the ruler of Bijapur. ஸோ இது தவறு தான்.
France was the last European country to come to India as trader. Correct. The 3 Carnatic wars ruined the English. So தவறு. So நம்மளுக்கு ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் மட்டும் தான் ஆன்சர். இதுல ராங் பேர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல கரெக்டானது இது எல்லாமே செயின்ட் டேவிட் அப்படின்னு பார்த்தா கூடலூர்ல தான் இருக்கு. கில்ட்ரியா, புள்ளிக்காட், செயின்ட் லூயிஸ் எங்க இருக்குங்க? பாண்டிச்சேரியில இருக்கு. சரிங்களா? செயின்ட் லூயிஸ், ஓகே, லூயிஸ் கோட்டை அப்படிங்கிறது பாண்டிச்சேரியில இருக்கு. செயின்ட் ஜார்ஜ் மெட்ராஸ். ஓகே, அடுத்து பிரான்சிஸ் டே டென்மார்க்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் வந்து டென்மார்க் கிடையாது, பிரிட்டிஷ். இவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிரான்சிஸ் டே அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இங்கிலீஷ் மெர்ச்சன்ட். சரிங்களா? இங்கிலீஷ் மெர்ச்சன்ட், வியாபாரி. ஓகேங்களா? ஸோ இது வந்து அப்போ என்ன வருங்க? இங்கிலீஷ் மெர்ச்சன்ட்னா பிரிட்டிஷ்காரர் அப்படின்னு தான் வரும். சரிங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ மற்றதெல்லாம் இதில் கரெக்டு. பெட்ரோ கேப்ரல் போர்ச்சுகல், கேப்டன் ஹாக்கின்ஸ் பிரிட்டன், கால்பர்ட் பிரான்ஸ், ஜாமரின் கல்கட், பகதூர் ஷா குஜராத், செயிஸ்டகான் யாருங்க? என்ன கொடுத்துருக்காங்க? கவர்னர் ஆஃப் சென்னைன்னு கொடுத்துருக்காங்க. இல்ல இவர் வந்து செயிஸ்டகான் அப்படின்னாவே நம்மளுக்கு அந்த பேரே தெரிஞ்சிருச்சு. இவர் முகல்ல சேர்ந்தவர், முகல் எம்பையரை சேர்ந்தவர் அப்படிங்கிறது அந்த பேர்லயே நம்மளுக்கு தெரியுது. சரிங்களா? அப்ப செயிஸ்டகான் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா முகல் சுபேதார். சரிங்களா? அதாவது கவர்னர்னு சொல்லக்கூடிய அந்த பொசிஷன்ல இருந்தவர். சரிங்களா? அது பெங்கால்ல இருந்தாங்க. முகல் சுபேதார். செர்கான் லோடி பீஜப்பூர். ஓகே ஓகே குட்டீஸ், இவ்வளோதான் கொஷின். உங்களுக்கு வந்து டோட்டலாக ஒரு 90 கொஷினுக்கு இதில் பக்கமாக வந்திருக்கு. ரிப்பீட்டட், அதாவது மாறி மாறி ஒரே கொஷின் தான். அதை வந்து எப்படி உள்டாவா வேறு வேறு மாதிரி கேட்பாங்க அப்படிங்கிறத ஒரு 2-3 இடத்துல காட்டியிருப்போம். மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. ஸோ டோட்டலாக உங்களுக்கு அட்லீஸ்ட் உங்களுக்கு உள்ளே இருந்து 80 கொஷினாவது உங்களுக்கு வந்து எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? 80 கொஷின்ஸ் இருக்குது. இதை மட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே இந்த லெசனுக்கு போதும். ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன் ரெண்டுமே பெரிய லெசன் தான். அடுத்தடுத்து உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும். சரிங்களா? ஓகே குட்டீஸ், ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பப்போ போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க போட்ட வீடியோவே எங்களுக்கு தெரில அப்படின்னு கேட்குறீங்க. காரணம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் இருக்கிறதா. ஓகேங்களா? ஸோ அதை கொஞ்சம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் ஓரியன்டாக இன்னும் நிறைய அப்டேட்டாக நான் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். சரிங்களா? ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.